ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பக்கத்துலேருந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த கடைசி 7 நாட்கள், அதாவது ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 டு 9, அதாவது 9 எக்ஸாம், ஜூன் 1 டு 8, ஓகேங்களா? மொத்தம் 8 நாட்கள் நமக்கு வந்து இருக்கும். இந்த 8 நாட்கள் வந்து நீங்கள் என்ன செய்யணுங்கிறது நான் ஓரலாக சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் அந்த டைம் வரும்போது அதை பயன்படுத்திங்க. அதையே நான் இப்பயே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 7 நாட்கள் வந்து நீங்கள் வேறு ஏதாவது பிளான் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணியிருந்தீங்கன்னா, நான் சொல்கிற ஐடியாவை கேளுங்க. உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இல்லைனா உங்களுடைய ஒரு ஓன் ஐடியாவில் நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த இது ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. ஜூன் 1 டு 7 மொத்தம் 7 நாட்கள். 8ஆம் தேதி விட்டுறணும், ஓகேங்களா? 8ஆம் தேதி வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறணும், ரிலாக்ஸாக விட்டுறணும், ஓகேங்களா? ஜூன் 1 டு 7 மட்டும்தான். ஸோ இந்த ஜூன் 1 டு 7 வந்து மொத்தம் 7 நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஜூன் 1ஆம் தேதி அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும்னா, நல்லா கேட்டுங்க. நம்ம ஜிகே பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை யூனிட்டு? ஜிகேல மொத்தம் எத்தனை யூனிட்டு? ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம்மு, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், 5 மேஜரான யூனிட், ஓகேங்களா? மற்றதெல்லாம் வந்து ஓகே, 5 மேஜரான யூனிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 8, 9 அதை ஒரு யூனிட்டாக கூட சேர்த்துங்களேன், 6 யூனிட்டு, ஓகேங்களா? வேறு என்ன இருக்குது? வேறு அவ்வளோதான், ஒரு 6 யூனிட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த இது கூட சேர்த்துக்கலாம், சயின்ஸை கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம், 7 யூனிட்னு வச்சுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த 7 யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த யூனிட் 8, 9ங்கிறது நான் ஒரே யூனிட்டாக தான் சொல்கிறேன். யூனிட் 8, 9ங்கிறது ஒரே யூனிட் தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, ஓகே, அது ஓரமாக வைங்க. ஸோ என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு யூனிட் எடுத்துக்கணும். அந்த ஒரு யூனிட் நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது அந்த நாளோட முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? அந்த நாளோட அந்த யூனிட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் படிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அந்த யூனிட் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அன்னைக்கு நீங்கள் படிக்கிறது தான் அந்த யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜூன் 1ஆம் தேதி பாலிட்டி எடுத்திருக்கீங்க, ஓகே. பாலிட்டி அப்படிங்கிற யூனிட்டு அன்னைக்கு நீங்கள் பார்க்குறதா கடைசி. பாலிட்டி ரிலேட்டடாக அன்னைக்கு பார்க்குற இன்ஃபர்மேஷன் தான் கடைசியாக நீங்கள் பார்க்கக்கூடியது. திரும்பவும் பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைக்காதுங்கிற மாதிரி அன்றைக்கி நாள் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, நான் ஜிகே சைடில் ஒரு யூனிட் எடுத்துக்கணும். தமிழ் சைடில் வந்து பார்த்தோன்னா, தமிழில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 6th to 12th மொத்தம் எத்தனை ஸ்டாண்டர்ட் இருக்குது? மொத்தம் 7 ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? அப்போ 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு நீங்கள் முடிக்கும்போது, இப்போ 6th படிக்கும்போது 6th நியூ புக்கும் படிச்சிடணும், ஓல்டு புக்கும் படிச்சிடணும். இல்லையா, 6th படிக்கும்போது 10th ஓல்டு புக்கு அப்படிங்கிற மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் 6th தமிழ், நியூ புக்கு, ஓல்டு புக்கு ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி, 7th நியூ புக்கு, ஓல்டு புக்கு ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி அடுத்த நாளைக்கு. அப்போ என்னென்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்னாலே நியூ புக்கு, ஓல்டு புக்கு அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை, நான் வந்து நியூ புக்கில் 6th படிச்சுட்டு 10th ஓல்டு புக்கு எப்படி படித்தாலும் ஓகே தான். ஆனால் என்ன பண்ணிடணும், ஒரு 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 ஸ்டாண்டர்டு முடிச்சிடணும். நியூ புக்லேயும் சரி, ஓல்டு புக்லேயும் ஒரு ஸ்டாண்டர்டை முடிச்சிடணும். அப்படி முடிக்கும்போது 7 நாளில் நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, 7 தமிழ் யூனிட்டையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம், ரிவிஷன் பண்ணிடலாம். ஆனால் அன்னைக்கு நீங்கள் படிக்கிறதா கடைசி, அதை மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நாள் 6th நியூ புக்கை படிக்கிறீங்க, இல்லை நீங்கள் 10th நியூ புக்கே ஃபஸ்ட் நாள் எடுக்கிறீங்க. அப்போ 10th நியூ புக்கில் இருக்கிறது, இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா 10th ஓல்டு புக்கில் இருக்கிறது, இல்லைனா 6th ஓல்டு புக்கு, எப்படி வந்தாலும் ஓகே தான். ஓல்டு புக்கில் ரிவர்ஸ்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் 10th 9th அப்படி வந்தாலும் சரி, இல்லை 10th 6th அப்படி வந்தாலும் சரி, ஓகேங்களா? ஆனால் 11th 12th மட்டும் நீங்கள் என்ன ஒன்றுனா, ஜூன் 6, 7 தான் எடுத்துக்கணும். கடைசி 2 நாள் மட்டும் தான் 11th 12th எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம, இந்த 11th 12th நீங்கள் நிறையா படிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ ஏதோ கண்ணில் பார்க்குறது நீங்கள் ஞாபகத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா மற்றதில் நீங்கள் நிறைய டைம் படிச்சிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 6th 7th 8th அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று. அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டு கம்ப்ளீட் பண்ணணும். 6 இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜூன் 1ஆம் தேதின்னு வச்சுங்களேன். இன்றைக்கி ஜூன் 1ஆம் தேதி நான் இன்றைக்கி என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, ஓகே, இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்டு நியூ புக்கையும் முடிச்சிடணும், தமிழ் ஓல்டு புக்கையும் முடிக்கணும், ஓகே. அதே மாதிரி பாலிட்டி வந்து நான் அந்த யூனிட் ஃபுல்லாக இன்றைக்கி நான் பார்க்கணும். அதே மாதிரி மேக்ஸில் வந்து பார்த்தோன்னா 2 யூனிட் எடுத்துக்கணும், ஏதாவது 2 யூனிட் எடுத்துக்கணும். அதாவது டாப்பிக்காக நான் சொல்கிறேன், 2 டாபிக் எடுத்துக்கணும்.
இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு இல்லைனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுங்களேன். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இந்த 2 டாபிக் ரிலேட்டடாக மட்டும் சம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கணும். அந்த சம்மு மட்டும் நம்ம பார்க்கணும். நம்ம இந்த 2 டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற சம்மு மட்டும் அந்த ஒரு நாள். அப்போ ஒவ்வொரு நாளும் 2 டாப்பிக்கை நீங்கள் பார்க்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சயின்ஸு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரியுமா இந்த புக் பேக் மட்டும் நீங்கள் பார்க்கணும். இந்த 10th 9th இதில் இருக்கிற அந்த புக் பேக்கு உங்களுக்கு தெரியுமா மட்டும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பார்க்க முடியும் பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணக்கூடியது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோங்க அந்த 7 நாட்களில் சைட் பை சைட் நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ அவ்வளோ பார்க்க வேண்டியதான். அந்த 8வது நாள் முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான்ப்பா. நான் அந்த ஜூன் 8ஆம் தேதி இருக்குல்ல, அந்த 8ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரிலாக்ஸாக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் என்னென்ன எதெல்லாம் பார்க்க முடியுமோ, எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் கண்ணில் பார்க்க முடியுமோ பார்த்து வாசிச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போதைக்கு சொல்கிறேன் நான். ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடி படித்து வைங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் மே மாதத்தில் நான் அந்த டைம் சொல்கிறேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி தான் ஞாபகம் வச்சு அப்படி அடுத்த நாளே போயிட்டு நம்ம ஏதாவது ஞாபகம் வந்தால் அப்படி எழுதிட்டு வர வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அந்த 7 நாட்கள் என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டாண்டர்டு தமிழ், அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டு ஜிகே, மேக்ஸில் 2 டாபிக். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணால் சம் எல்லாத்தையும் போட்டு பார்க்கணுமானா முக்கியமான மாடல்லாம் போட்டு பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சம்மு போட்டு பாருங்கள். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா, ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி, காலம் கண்டுபிடிக்கிறது எப்படி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது எப்படி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அசல் கண்டுபிடிக்கிறது எப்படி, மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டால் எப்படி போடணும், இல்லை தனி வட்டி கொடுத்து அசல் கேட்டால் எப்படி போடணும், மடங்கு கொடுத்தா எப்படி போடணும், தனி வட்டி கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் எப்படி போடணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அன்றைக்கி நாள் ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஸ்கூல் புக் சம் என்ன பண்ணிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்கூல் புக் சம்ஸில் என்னென்ன சம்மெல்லாம் கேட்டிருக்காங்க அது ஆன்சரோடு என்ன பண்ணணும், நல்லா உத்து கவனிக்கணும். இந்த சம்முக்கு இது ஆன்சரு, இந்த சம்முக்கு இது ஆன்சருன்ட்டு. ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து ஒரு சில சம் நமக்கு தெரியலனா கூட அந்த ஆன்சர் வச்சு கூட நம்ம போட்டுடலாம். அதை மனப்பாடம் சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். ஆனால் எல்லாத்தையும் அது மனப்பாடம் பண்ண முடியாது. ஓரலாக ஒரு சில சம்மு நம்ம பார்த்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே நான் சொல்கிறேன். அப்போ ஒரு நாளைக்கு 2 யூனிட் நம்ம கவர் பண்ணணும். ஓகேங்களா? நான் அந்த மே மந்த் எண்டு வரும்போது நான் இதுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி வேணால் போட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு நாள் என்னென்ன நீங்கள் என்ன யூனிட் கவர் பண்ணலாம், எந்த மேக்ஸ் டாபிக் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டு தரேன். இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா ஓரலாக சொல்கிறேன். அந்த கடைசி 7 நாட்கள் நீங்கள் எப்படி ஃபைனல் ரிவிஷன் சொல்லுவாங்க. அந்த கடைசி 7 நாட்கள்ங்கிறது தான் ஃபைனல் ரிவிஷன். அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இந்த மே மந்த் பண்ணுறது எல்லாமே நீங்கள் உங்களால் எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியும் ரிவிஷன் பண்ணுவீங்க. அந்த ஃபைனல் ரிவிஷன், ஃபைனல் டச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த ஃபைனல் டச்சில் வந்து நம்ம வந்து மைண்டு வந்து கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து 2வது நாள் வரும்போது 7th ஸ்டாண்டர்டு நியூ புக்கு தமிழ் புக்கு, ஓல்டு புக்கு தமிழ் புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம். அன்றைக்கி ஃபுல்லாகவே அது சம்மந்தமாக மட்டும் பார்ப்பீங்க. அது சம்மந்தமான இது மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதேமாதிரி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இப்போ 8ஆம் தேதி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜூன் 8ஆம் தேதி அந்த அன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துட்டு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு விட்டுறணும். போட்டு நைட்டும் பகலெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கூடாது, படிச்சுட்ருக்கூடாது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம படித்ததுலேருந்து தான் கேள்வி வரும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடண்ட்டாக நம்ம போகணும். அதேமாதிரி இப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, எக்ஸாம் ஹாலில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், எப்படி பதட்டத்தை போக்கலாம், எக்ஸாம் ஹாலில் எப்படி கான்ஃபிடண்ட்டாக எழுதலாம், எப்படி நம்ம மனதளவில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும், இது எல்லாமே டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ பதிவு லைவாக வந்து நான் கொடுப்பேன். ஓகேங்களா? அது இப்போ கேட்குறதுக்கான நேரங்கள் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்கக்கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து அந்த மே கடைசியில் இல்லை ஜூன் மாதத்தில் நான் சொல்லுவேன். அப்போ தான் அந்த ஒரு இது வந்து உங்கள் எக்ஸாம் ஹால் வரைக்குமே உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இப்போ நீங்கள் கேட்டாலுமே கூட இப்போ அந்த ஒரு ஃபயர் இருக்காது. அந்த கிட்ட வரும்போது ஒரு ஃபயர் இருக்கும்ல, அது ஒன்று. அதே மாதிரி தெரியாத கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ பதிவு நான் கொடுப்பேன். அது எப்போவுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த ஜூன் 8ஆம் தேதி நாளைக்கு எக்ஸாம்னா அதுக்கு முதல் நாள் தான் நான் அந்த வீடியோ பதிவை கொடுப்பேன். தெரியாத கேள்வி வந்துருச்சு அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி அதை ஆன்சர் நம்ம வந்து பிக் பண்ணலாம், தெரியாத மேக்ஸ் கேள்வி வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம ஆன்சர் வந்து சூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் எலிமினேஷன் எப்படி நம்ம வந்து பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து கடைசியில் தான் தெரிஞ்சுக்கணும். அதை மூலதனமாக வச்சுக்கூடாது. அது நீங்கள் கண்ணுக்கு போடுற கண்ணாடி மாதிரி தான். அது கண்ணு கிடையாது. அந்த கண்ணாடி நமக்கு தேவையானப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு கடைசி நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் வச்சே உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மே மந்த்து மட்டும்தான் உங்களுக்கான ஒரு ரிவிஷன். ஓகேங்களா? ஒரு ரிலாக்ஸாக படிக்கக்கூடிய ரிவிஷன் அப்படிங்கிறது இந்த மே மந்த் மட்டும்தான்.
ஜூன் வந்துருச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒன்று தான், அதான் நீங்கள் படிக்கிற கடைசி, அந்த யூனிட்டுக்கு அதான் நீங்கள் கடைசியாக படிக்கிறது, திரும்ப எடுத்து பார்க்குறதுக்கான நேரங்கள் கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஜூன் 1ஆம் ஓகே 6th தமிழ் இனிமேல் நம்ம படிக்கவே மாட்டோம், இப்போ படிக்கிறதாண்டா, நல்லா பார்த்துக்கணும். பாலிட்டி நல்லா பார்த்துக்கிட்டா இப்போ படிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையும் தலையில் ஏற்றிக்கணும். இதெல்லாம் படித்து நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கும், எது மறக்குதோ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அந்த அன்றைக்கெலாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ரிலேட்டடாக, அதாவது அந்த ஜூன் 1ஆம் எது சம்மந்தப்பட்டது இருக்கோ அது மட்டும்தான் நம்ம பாலிட்டியாகவே அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இது நிறைய நம்ம வந்து பண்ணலாம். என்ன உங்கள் பாயிண்ட் உங்கள் தலையில் ஏற்றணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே ஓகேங்களா, என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம், வேறு அவ்வளோதான். இதுதான் வந்து அந்த இது ஃபுல்லாகவே போகும், பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இது வந்து எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, கடைசி ஒரு 7 நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது ஓரளவு தெரிஞ்சிருச்சு. இந்த மே மந்த்து மட்டும் நம்ம பண்ணக்கூடிய ரிவிஷனை நம்ம பண்ணிகிட்ருக்கலாம். அந்த 7 நாட்கள் என்னங்கிறது நமக்கு ஒரு பிளான் தெரிஞ்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து கிளியர் ஆகிருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. கடைசி 7 நாட்கள் எப்படி என்ன ஏது நீங்கள் வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்கான நேரங்கள் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் உங்களோட ஓன் பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே தான். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோபாக்கிட்ட இருந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.